முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ பீகார் தேர்தல் முடிவுல என்டிஏ கூட்டணி ஒரு பெருவாரியான இடங்களை பெற்று ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த பீகார் தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இப்ப இருந்து ஒரு 145 நாள்ல நம்ம சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்ள போறோம். அப்படிங்கிற போது இது நமக்கு தமிழகத்துக்கு சொல்லும் செய்தி என்ன நினைக்கிறீங்க? பிரசாந்த் சிங் கிஷோர் நம்முடைய விஜய்க்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்றால், எனக்கு ஏற்பட்ட கைதான் உனக்கு ஏற்படும். தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டம் கூடி கலையுமே தவிர ஒரு புதிய கட்சியை மக்கள் திரும்பி பார்க்கவே தயாராக இல்லை. நாம் இந்த நாட்டின் குடிமகனா என்று சரிபார்ப்பதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு கேட்கிறார். குடிமகனாக இருக்கிறவன் தான் வாக்காளனாக இருக்க வேண்டும். இந்த உரிமை கூட இல்லாமல் அப்புறம் எப்படி எவன் வேண்டுமானாலும் வாக்காளன் ஆவானா? அது ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்பது சரியான முறை தான். இதை போய் இவர் எதிர்க்கிறார் என்றால் பயப்படுகிறார். ஏனென்றால் தப்பாக இருக்கிற மனிதர்களுடைய வாக்குகளை நாம் செலுத்தி கொண்டிருந்தோம், இனிமேல் செலுத்த முடியாது என்று இவர் பயப்படுகிறார். எப்பொழுதும் தேர்தல் சமயத்தில் ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியமாக கருதப்படுமே தவிர யார் வர வேண்டும் என்று எந்த மக்களும் எப்பொழுதும் சிந்திப்பதில்லை. இங்கே தேஜஸ்வி வரக்கூடாது என்று சிந்தித்தார்கள். ஆகவே நிதிஷ் ஆட்சிக்கு வந்தார். இங்கே ஸ்டாலின் ஆட்சி போக வேண்டும், இது இவ்வளவு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்று முடிவு செய்கின்ற போது அதற்கு மாற்று யாரால் ஹூ கேன் ரீப்ளேஸ் ஹிம் என்றுதான் சிந்தனை வருமே தவிர அப்புறம் புதிதாக ஒருவனுக்கு முயல்வோம் என்பதெல்லாம் சும்மா ஒரு 10-5% பேர் செய்கின்ற முயற்சிகளை தவிர திமுக வரக்கூடாது என்பதுதான் பிரதானமாக இருக்கு. எஸ்ஐஆர் என்கின்ற இந்த புதிய வாக்குப்பதிவு முறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறேன் என்கிறார். அதற்கான காரணத்தை உனக்கு சொல்ல தெரியுமா? திமுக அமைச்சர் KN நேரு அவர்கள் திருப்பதிக்கு 44 லட்சம் டொனேஷன் பண்ணியிருக்கிறார். அது செய்தியாளர் கேட்கும் போது ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவில் பகுத்தறிவு கொள்கையெல்லாம் போய் பல காலமாகிவிட்டது. நம்முடைய வெங்கடாஜலபதி திருப்பதியில் இருப்பது கிடந்த கோலத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார், நின்ற கோலத்தில் திருப்பதியில் இருக்கிறார். நேருவை காப்பாற்றுவதற்காக இருக்கிறார். இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஒரு பகுத்தறிவு இயக்கம் எத்தகைய மூட நம்பிக்கைகளை உருவாக்கியிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளால் KN நேரு தீ மிதிப்பார். ஆகவே தெய்வத்தினுடைய அடையாளம் தான் வெங்கடாஜலபதி. தெய்வம் என்பது உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற ஒன்று. அது தீமைக்கு எதிராகவும் நன்மைக்கு ஆதரவாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே தான் நாம் அதை வணங்குகிறோமே தவிர இவர்களை போன்றவர்களுக்கு உதவுவதற்காக தெய்வம் இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், பெரியாரை விட மிகச்சிறந்த நாத்திகர்களாக நாம் தான் ஆக வேண்டும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழக்கருப்பி அவர்கள். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. இப்போ பீகார் தேர்தல் முடிவுல என்டிஏ கூட்டணி ஒரு பெருவாரியான இடங்களை பெற்று ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு பெரும் பின்னடைவு, தேஜஸ்விக்கும் பின்னடைவு பார்க்குறோம். இப்போ இந்த பீகார் தேர்தல் முடிவு அப்படிங்கிறது தமிழகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஏன்னா தமிழகத்துல இப்ப இருந்து ஒரு 145 நாள்ல நம்ம சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்ள போறோம். அப்படிங்கிற போது இது நமக்கு தமிழகத்துக்கு சொல்லும் செய்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த பீகார் தேர்தலை வங்காளத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் சொல்லுகின்ற செய்தி தான் பெரிய செய்தி. பீகாரில் என்ன நடந்ததோ தமிழ்நாட்டில் நடக்கும், வங்கத்தில் நடக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெறுப்பினை இந்த அரசுகள் தேடி வைத்திருக்கின்றன. ஒன்று, இவர்கள் எதையெல்லாம் பெரிதாக கருதுகிறார்களோ அவற்றையெல்லாம் தாண்டி வருகின்ற ஒரு நிலை பிஜேபியும் நிதிஷ்குமாரும் எடுத்தார்கள். நிதிஷ்குமார் 20 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறார். நேரிய முதலமைச்சர். அவர் உலகம் படித்த பொறியாளர், ரொம்ப அரசியல் கூர்மையுடையவர், யாரோடு இணைந்து என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதை தன் சொந்த நோக்கத்துக்கு பயன்படுத்துவதில்லை. அதை விட ஒன்று சொல்லுகிறேன், தைரியமாக முடிவுகள் எடுக்கக்கூடியவர். 60,000 கோடி வருமானம் தரக்கூடிய மதுவை அந்த நாட்டிலிருந்து நீக்கிவிட்டார். அதற்கு அவர் காரணம் சொன்னார், உடனடியே ரொம்ப ஏழை அரசாங்கம், எங்களால் கட்சியை நடத்த முடியாது, ஆட்சியை நடத்த முடியாது, இருந்தாலும் மக்கள் வீட்டில் கேட்கின்ற முனகல்கள் குறையும் என்று சொன்னார். அதற்கு பிறகு சொன்னார், 60,000 கோடி நாங்கள் இழந்தோம், கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறோம், ஆனாலும் கூட வீடுகளில் அழுகிற சத்தம் கேட்பதற்கு பதிலாக இப்பொழுது இன்ப முனகல்கள் கேட்கின்றன என்று அவர் சொன்னார். ஆகவே இதுபோன்ற ஒரு தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் நிதிஷ்குமார். பிஜேபி இவ்வளவு ஊண்டி நிற்பதற்கே நிதிஷ்குமாருடைய தலைமைதான் காரணம்.
அவரின் மீது மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறது. இதற்கு நேர்மாறான ஆட்சி லல்லு பிரசாத்தினுடைய ஆட்சி. அது ஒரு காட்டாட்சி. அதாவது அவருடைய ஜாதி மக்களே ஆட்சி செலுத்தினார்கள், கான்ட்ராக்ட் எடுத்தார்கள், அரசு அலுவலகங்களை கைப்பற்றி கொண்டார்கள், எல்லாம் செய்தார்கள். அந்த ஆட்சியினுடைய நினைவு இவருடைய தேஜஸ்வியை தோற்கடித்தது பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் அல்ல, அவருடைய தாயாரும் தகப்பனாரும் அவர்கள் கடந்த காலத்தில் நடத்திய ஆட்சி முறை இதுதான் அவரை தோற்கடித்தது. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிறவர் எத்தனாம் தேதி நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று தேர்தல் முடிந்தவுடன் தேதி சொல்லுகிறார். அவ்வளவு நம்பகத்தன்மையோடு இருந்தார். இனிமேல் அவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று சொல்வது இனிமேல் இருக்குமே தவிர, தேர்தல் நடந்து முடிந்த பிறகு ஒழுங்காக நடந்திருக்கிறது, பெருவாரியான மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள், இத்தனாம் தேதி நாம் ஆட்சி ஏற்க போகிறோம் என்று சொன்னவர் அவரே வெற்றி பெறுவதற்கு தடுமாறிவிட்டார். ஆகவே ரொம்ப படுமோசமான தோல்வி. இதில் நிதிஷ் இவர் ஒருவர் போய் சேர்ந்தார். அந்த எல்லாருக்கும் யோசனை சொல்வார் பிரசாந்த் கிஷோர் ஜன்சுராஜ், அவர் ஒரு கட்சி வைத்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த ரெண்டு கட்சியும் இவர் 20 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார், ஆகவே ஒரு வெறுப்பு இருக்கும். அவர் ஏற்கனவே 10-15 ஆண்டுகள் ஆண்டவர், அந்த வெறுப்பு இன்னும் மாறாமல் இருக்கிறது. ஆகவே நான் 150 இடங்கள் வந்தாலும் வியப்பில்லை என்று சொன்னவர் ஒரு இடத்திலும் வரவில்லை, 1% வாக்குகளையும் அவர் பெறவில்லை. ரொம்ப கேவலமாக அவர் போய்விட்டார். ஆகவே பிரசாந்த் கிஷோர் நம்முடைய விஜய்க்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்றால், எனக்கு ஏற்பட்ட கை தான் உனக்கு ஏற்படும். தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டம் கூடுகிறது என்பது தான் வேறுபட்டதே தவிர, கூட்டம் கூடி கலையுமே தவிர ஒரு புதிய கட்சியை மக்கள் திரும்பி பார்க்கவே தயாராக இல்லை. இவன் என்ன செய்து விடுவான், இவனுக்கு என்ன தெரியும் இவன் என்று சொல்லி மக்கள் நினைக்கிறார்கள். ஆகவே பிரசாந்த் கிஷோர் சொல்லிய செய்தி விஜயினுடைய அரசியலுக்கு இது தேராது. ஒன்று. ரெண்டாவது, ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்ட செய்தி, மக்கள் இந்த காட்டாட்சிகளையும் ஊழலையும் வெறுக்கிறார்கள். அந்த நிலையில் மீண்டும் வங்காளத்திலும் தமிழ்நாட்டிலும் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஏற்கனவே 6000 ரூபாய் விவசாயிகளுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கே 10,000 ரூபாய் மக்களுக்கு பெண்களுக்கு கொடுத்தார்கள் தொழில் செய்வதற்காக. நீங்கள் சொன்னது போல் ஆடு மாடுகளை வாங்கி கொள்கிறார்கள், ஏதோ ஒன்று செய்கிறார்கள். அதன் மூலமாக மாதத்தில் ஒரு 10 நாள் நிம்மதியாக கஞ்சி குடிக்க முடிகிறது என்கின்ற நிலைமை. அதையும் அவர்கள் நல்ல யோசனையோடு பெண்களுக்கே நேரடியாக போய் சேருமாறு செய்தது. அது சும்மா 1000-2000 கொடுத்து விட்டு போகாமல் ஸ்டாலினை போல அது ஒரு கணிசமான தொகையாக இருந்ததினால் ஒரு கால்நடையோ வேறு ஒன்றையோ வாங்கி ஊன்றிக் கொள்வதற்கு வசதி ஏற்படுத்தியது. மூன்றாவது, கள்ளுக்கடை ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரி பல காரியங்கள் அங்கே இருந்தன. ஆனால் ரொம்ப ஏழ்மையான மாநிலம். அதில் உள்ள பல பேர், பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேர் வெளிமாநிலங்களுக்கு பிழைப்பதற்காக போகிறார்கள். ஆகவே அங்கே 50 லட்சம் வாக்குகளை நீக்கி விட்டார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலேயே 80 லட்சம் பேர் இருக்கிறானே அவன், அப்புறம் அவனுக்கெல்லாம் வாக்குகள் அங்கே எப்படி இருக்க முடியும்? அவன் இங்கே இல்லை. பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய ஓட்டு நீடிக்காது. பழைய காலத்தில் உங்கள் மகன் இருக்கான் வெளியூர் போயிருக்கான், தமிழ்நாட்டுக்கு போயிருக்கான், பிழைக்கிறதுக்கு வந்துடுவான் என்று சொன்னால் ஒப்புக்கொள்வார்கள். இப்பொழுதெல்லாம் இல்லை. நீ இங்கே இருக்கிறாயா, 20 ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்திருக்கிறாயா, உனக்கு உறவினர் இன்னார் இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளெல்லாம் வருகின்றன. ஆனால் இந்த ஓட்டை பற்றி பயமுறுத்தினார் நம்முடைய ஸ்டாலின். அதாவது அவர் சொன்னார், முதலில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் நீக்கி விடுவார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி அவர்களை பயமுறுத்தி அந்த வாக்குகளை உறுதிப்படுத்தி கொள்வதற்காக அவர் சொன்ன பொய் இது. ரெண்டாவது, மழை காலம் எப்படி முடியும் என்று கேட்டார். எல்லாம் தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது, பண்டிகை காலம், பொங்கல் வருகிறது, கிறிஸ்துமஸ் வருகிறது, எப்படி மக்களெல்லாம் ஊர்களுக்கு போவார்கள், எப்படி வாக்கு பதிவு செய்ய முடியும் என்று கேட்டார். இப்பொழுதே ஒரு அரையறைக்காவாசி முடித்து விட்டார். எங்களுடைய வீட்டுக்கெல்லாம் அது வந்து விட்டது. ஒன்றும் இல்லை, இந்த பக்கமும் அந்த பக்கம் 2 பாரம் கொடுக்குறார்கள், 2 ஃபோட்டோ ஒட்டி கொடுக்க வேண்டும். நம்முடைய வாக்காளர் அட்டை ஏற்கனவே இருக்கிறது, உன்னுடைய உறவினர் வாக்காளர் அட்டை என்ன என்று கேட்கிறார்கள். என்னுடைய மகனை சொன்னேன், அவனுடைய வாக்காளர் அட்டை எண், பாகம், பிரிவு எல்லாத்தையும் அவர்களே எடுத்து கொடுக்குறார்கள். அதை நாம் பதிவு செய்து கொடுக்க வேண்டும். நம்முடைய வாக்காளர் அட்டையினுடைய இதெல்லாம் நம்முடைய வாக்காளர் அட்டையிலேயே இருக்கும். அதை கொடுத்து விட்டு மகனுடைய எண்ணை மட்டும் சொன்னால், வாக்காளர் அட்டையினுடைய எண்ணை மட்டும் சொன்னால் அவர்களே எடுத்து தருகிறார். அவர்களுடைய எல்லா ஓரமும் செல்லில் இருக்கிறது. உடனே எடுத்து சரியாக இருக்கிறது என்று சொல்லி தருகிறார்கள். என்னிடம் 15 மணித்துளியில் பதிந்து வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். ஃபாரத்தை நான் தான் முதலாக திருப்பி கொடுத்தவன், நான் தான் நம்பர் 1 என்று சொன்னார்கள். அது இன்னும் அந்த இங்கேருந்து அனுப்பிவிட முடியும், இன்னும் அந்த பதிவிறக்கம் எங்களுக்கு செய்யப்படவில்லை, நாளைக்கு நாளானி வந்துவிடும், வந்த பிறகு அனுப்பிவிடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆகவே நாம் இந்த நாட்டின் குடிமகனா என்று சரிபார்ப்பதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கிறார்கள். குடிமகனாக இருக்கிறவன் தான் வாக்காளனாக இருக்க வேண்டும்.
இந்த உரிமை கூட இல்லாமல் அப்புறம் எப்படி எவன் வேண்டுமானாலும் வாக்காளர் ஆவானா? இது போன்ற முறைகள் இதுவரையிலும் 1950 தேர்தல் 51 தேர்தல் அறிவிக்கப்பட்டபோது அவசரமாக அலங்கோலமாக நடந்தது. ஓட்டுப்பட்டியிலே நேரடியாக போடுவது மஞ்சப்பட்டி வெள்ளைப்பட்டி இருந்தது. அது இப்பொழுது என்னென்ன தவறுகளோ அது நீக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. ஆகவே சிவாஜி கணேசனுடைய ஓட்டை வேறு ஒருவன் போட்டு விட்டான். அது போன்ற நிலைமைகளெல்லாம் இனிமேல் நடக்காது. உங்களுடைய ஓட்டு இதுவே பெரிய ஆதாரை விட சிறந்த ஆதாரமாகிவிடும். ஆதார் அட்டை மட்டும் ஒரு காப்பி இணைக்க சொன்னார்கள். அதனுடைய காப்பி ஒன்றை இணைத்து கொடுத்தேன். 2 பேருக்கும் இணைத்து கொடுக்க சொன்னார்கள். அவ்வளோதான். ஒன்றும் சிரமமானதில்லை. தவறுகள் நடக்காமல் இருக்கும். வேகமாக நடத்தி முடிப்பது அவருடைய வேலை. இல்லாவிட்டால் இன்னொரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறான். நமக்கு என்ன அதிகாரம் இல்லையா? இதற்கு போய் நீ பண்டிகை வந்து விடுமே, மழை வந்து விடுமே, வெயில் அடித்து விடுமே, பனி கொட்டுமே, இதெல்லாம் ஒரு காரணம் என்று ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். சீமான் பேசுவது, அண்ணாமலை பேசுவது, ஸ்டாலின் பேசுவது எல்லாமே ஒரே தரத்தில் இருக்கிறது. ராஜாஜி முதலமைச்சரானால் எதிர்க்கட்சியாக காமராஜர் இருப்பார், முத்துராமலிங்க தேவர் இருப்பார், ராமமூர்த்தி இருப்பார், ஜீவானந்தம் இருப்பார், முத்துராமலிங்க இப்படி இருப்பார்கள். ஸ்டாலின் முதலமைச்சரானால் சீமான் தான் இருப்பார், அண்ணாமலை தான் இருப்பார். இதுதான் தரம். ஆகவே ஒரு பொறுப்பில்லாமல் பேசுகிறார். நான் சொல்கிறேன், நான் இதில் அச்சுறுத்தலான கருத்து என்ன என்றால், பீகார்காரன் 1 கோடி பேர் இங்கே வந்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் வாழும் இடத்தில் ஓட்டுப்பதிவு செய்து கொள்ள உரிமை உண்டு. ஆகவே அந்த அடிப்படையில் அவன் 1 கோடி பேர் பதிவு செய்து கொள்வானே, ஆனால் அவன் வடநாட்டு கட்சிக்குத்தான் வாக்களிப்பான். தமிழ் மொழி, தமிழினம், தமிழ் கலாச்சாரம், தமிழர்கள் என்கின்ற நிலைப்பாடு எல்லாமே அழிந்து விடும். 7இல் ஒருவன் அயலவனாக இருந்தால் அவன் தனியாட்சியை இங்கே அமைப்பான். 4 பேரை கூட்டணி சேர்த்துக்கொண்டு அவன் ஒரு 80 பேர் வந்து விட்டால் அவனோடு சேர்த்து பதவிக்கு வரலாம் என்று இன்னும் 40 பேர் சேர்வார்கள். ஆகவே இது ரொம்ப அச்சுறுத்தலான விஷயம் குறித்து ஏன் நம்முடைய ஸ்டாலின் பேசுவதில்லை என்றால், அப்புறம் இவர்களுக்கெல்லாம் வாக்குப்பதிவு கூடாது என்று சொன்னால் இவர்களெல்லாம் வெளியே விரட்ட வேண்டும் என்கின்ற கருத்து வந்து விடுமோ? நம்முடைய நாட்டில் போதுமான கைகள் இல்லை வேலை செய்வதற்கு. ஆகவே இவர்களை நாம் தாங்கி போய் கும்பிட்டு விழுந்து நிதிஷ்குமாரிடம் மன்னிப்பு கேட்டு கூட்டி வந்து வைத்திருக்கிறோம். இவர்களுக்கு வாக்குப்பதிவு கூடாது என்று சொன்னால் அது முரணாக இருக்கும். நீ தானே எங்களை கூட்டி கொண்டு வந்தாய், நாங்கள் தான் ஒரு கட்டத்தில் நீங்களை தான் திட்டுகிறீர்கள் என்று ஓடிவிட்டோமே, திருப்பி கும்பிட்டு கூட்டி கொண்டு வந்தாய். இப்பொழுது நாங்கள் ஏன் வாக்காளர்களாகக்கூடாது? அரசியல் சட்டப்படி எனக்கு வாக்காளராக உரிமை உண்டு என்று சொல்லலாம். இப்பொழுது எதிர்க்கட்சி மாநிலங்களெல்லாம் சேர்ந்து அவரவர் மாநிலத்தில் தான் அவரவர் பதிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற ஒரு புதிய அரசியல் சாசன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இவ்வளவு சிந்திக்கவும் பேசவும் வேண்டிய அரசியல் களத்தில் மைனாரிட்டிகளுடைய ஓட்டுகளை எடுத்து விடுவார்கள் என்று பேசுவது என்ன அறிவான பேச்சு என்று கேட்கிறேன். பிறகு அது நிற்காது என்றவுடன் மழை வருகிறது, பண்டிகை வருகிறது, பனி வருகிறது, வெயில் வருகிறது என்று பேசி கொண்டிருக்கிறார். இவர் முதலமைச்சர் பேசுகின்ற பேச்சாக இவர் சொல்கிறார், எடப்பாடி ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் கோயிங் அகென்ஸ்ட் திஸ் சப்போர்ட்டிங் திஸ் எஸ்ஐஆர்னு சொல்ல. அதில் என்ன தப்பு என்ன இருக்கிறது? ஒரு ஒழுங்கான முறையான பட்டியல் ஒன்று தயாரிக்கப்படுவதற்கு கொஞ்சம் பாடுகள் இருக்கிறது. எழுத படிக்க தெரியாதவனுக்கு அது சிரமம், அவ்வளோதானே தவிர இதில் நீயும் இங்கே இருக்க வேண்டும், உன்னுடைய உறவினரும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் வாக்காளனாகவே ஆக முடியாது. ஆக இடம்பெயர்ந்த வாக்குகள் போய்விடும். அவன் அந்த இடத்துக்கு வருகின்ற போது இந்த இடத்தில் நான் இல்லை என்றால் எந்த இடத்தில் இருக்கிறானோ அவன் அந்த இடத்தில் இருந்து கொண்டு உறவினரை தேடி மற்ற பதிவுகள் தான் ஏற்கனவே இருந்த இடத்தை சுட்டி காட்டி விளம் செய்ய வேண்டும். நான் இந்த இடத்துல ஓட்டராக இருந்தேன், எனக்கு இன்னார் உறவினர், அவர்களுக்கு ஓட்டு இருக்கிறது. இது ரெண்டையும் காண்பித்தால் தான் புதிய இடத்தில் அவன் ஓட்டு பதிய முடியும். செத்தவனை எல்லாம் இனிமேல் நீக்கி விட வேண்டியதான். எங்களுடைய ஆட்சியை இறந்து விட்டார்கள், அவர்களுடைய பெயர் இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டது. அப்படித்தான். ஆகவே அது ஒழுங்குபடுத்தப்படுகிறது என்பது சரியான முறை தான். இதை போய் இவர் எதிர்க்கிறார் என்றால் பயப்படுகிறார். ஏனென்றால் தப்பாக இருக்கிற மனிதர்களுடைய வாக்குகளை நாம் செலுத்தி கொண்டிருந்தோம், இனிமேல் செலுத்த முடியாது என்று இவர் பயப்படுகிறார். ஒரு புதிய நிலைப்பாடு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவைப்படுகிறது. அதை சிந்திப்பதற்குரிய ஆற்றல் நம்முடைய சீமானுக்கோ அண்ணாமலைக்கோ நம்முடைய ஸ்டாலினுக்கோ இல்லை. ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த டீலிமிட்டேஷன் என்பதும் பாராளுமன்ற இடங்கள் நமக்கு குறைகின்றன என்பதும் அதே அடிப்படையிலானது தான். அதாவது 1 man 1 vote 1 value என்கின்ற நிலைப்பாடு இருக்கின்ற வரையிலும் இந்தியா சுதந்திரம் பெற்ற உடனே இது வந்து விட்டது. நீ புரியாமல் பேசினாய். புருஷன் கொண்டாடியும் திரும்பி படுத்திக் கொண்டார்கள். ஆகவே பிள்ளைகள் பெறுவது குறைந்து விட்டது தமிழ்நாட்டில். அவர்கள் தேர்ந்து படுத்திக் கொண்டிருந்த காலத்தில் உத்தரப்பிரதேசக்காரனுக்கு 2 பங்கு இடம் இருந்தது. ஆகவே அவன் தலைவாரியாக வாக்குகளை எண்ணுகிறான். ஆகவே மணிப்பூருக்கு குறையும், தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கும், ஊபிக்கு தான் கூட இருக்கும்.
அந்த முறை இருக்கக்கூடாது என்றால் காந்தி ஒரு கட்டத்தை வரையில் சிந்தித்தார் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் என்று. மொழிவாரி மாநிலங்களை உருவாக்கினார். ஆனால் மொழிவாரி மாநிலங்களுக்கு தனி உரிமை இல்லை. இப்பொழுது 1 கோடி பேர் உள்ளே வருவான் என்பது 1950 சிந்திக்க முடியாது. இது சந்தை பொருளாதாரம் ஏற்படுத்திய நிலை. கரெக்ட். ஆகவே இப்பொழுது நாம் புதிய நிலைப்பாடை நோக்கி போக வேண்டும் என்று மம்தாவை சேர், ராகுலை சேர், மற்ற காங்கிரஸ் முதலமைச்சர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும். மாநில வாரியாக உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். தலை எண்ணிக்கை தான் அமெரிக்காவிலே இருக்கிறது என்று சொன்னாலும் மாநிலத்தை வஞ்சித்து விடாதபடி ராஜ்யசபாவிலே அதை இழுத்து பிடிப்பதற்கான தனி உரிமைகள் இங்கே இருப்பது போல் இங்கேயும் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் பேசுவதற்கு பதிலாக 1 கோடி பேர் உள்ளே சேர்வதை பற்றி பேச விட்டு விடுகிறாய். இந்த டீலிமிட்டேஷனுக்கு தீர்வு சொல்ல உனக்கு தெரியவில்லை. எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் தள்ளி வைத்து கொண்டே போவாய்? எவ்வளோ காலத்துக்கு தள்ளி வைத்து கொண்டே போவாய்? சுருங்கி கொண்டே போகும். 120 இடத்துக்கு வந்து விடுவான் உத்தரப்பிரதேசக்காரன். அவன் தான் முன்பே சொல்வார்கள் இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் யூபி என்று சொல்வார்கள். இதான் அண்ணாவினுடைய முழக்கமே பழைய காலத்தில். அது இன்றைக்கும் இருக்கிறது. அவன் 120 இடத்துக்கு போய்விடுவான், நாம் 32 இடத்துக்கு போய்விடுவோம். ஒரு உரிமையும் நாம் பெற முடியாது. ஆகவே புதிய நிலைகளுக்கு தக அண்ணா காலத்து அரசியல் இல்லை இப்பொழுது. இதற்கு ஏற்ப சிந்திக்கவும் மக்களை தயார்படுத்தவும் பிற மாநிலங்களை கூட்டணியாக உருவாக்கி கொள்ளவும் நம்மை போல பிறமொழி பேசுகின்ற மாநிலங்களெல்லாம் நம்மோடு சேருவார்கள். ஒரிசா சேரும், வங்காளம் சேரும். இந்த மாதிரி இடங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான் சேராது. ஆனால் இதற்கு ராகுல் சேருவாரா என்று முதலில் இல்லாவிட்டால் ராகுல் பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் ஓட்டு வாங்க முடியாது. கரெக்ட். இப்படி ஒரு பெரிய விவாத மேடையாக ஆக்க வேண்டிய அரசியலை மழை வருகிறது, மூத்தரம் விடுகிறது, ஆகவே இதெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும், அந்த நேரத்தில் எனக்கு நெருக்கும், ஆகவே பதிவு செய்ய தவறிவிடும். இதெல்லாம் என்ன பேச்சென்று பேசுகிறாய் என்று கேட்கிறேன் நான். இல்லை, இந்த பீகார் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் ராகுல் காந்தி சொல்கிறாரு தேர்தல் நடநிலையாக நடத்தப்படவில்லை அப்படின்ட்டு அவர் குற்றம் சாட்டிருக்கான்னு பார்க்கணும். ஓட்சோரி என்ற ஒரே ஒரு கொள்கையை வைத்து பேச வேண்டிய இந்திய அரசியலை, பேச வேண்டிய பீகார் அரசியலை, பீகாரினுடைய வறுமைக்கு அடிப்படை என்ன என்பதை அந்த மாறுதலை தேஜஸ்வி தர முடியும் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். அவர் முதலில் தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ரொம்ப கட்டாயப்படுத்திய பிறகு கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொண்டார். எந்த பிரச்சனையையும் முன்வைக்கவில்லை. அவரை பொறுத்தவரையிலும் ஓட்சோரி திருட்டுத்தனமாக, அதெல்லாம் இந்த ஒரு திருட்டுத்தனமும் இல்லை. முன்பு இருந்த திருட்டுத்தனம் போய்விட்டது. முன்பு திருட்டுத்தனம் இருந்தது. இடம்பெயர்ந்தவனுடைய பேரும் இருக்கும், செத்தவனுடைய பேரும் இருக்கும். இதையெல்லாம் தப்பாக பயன்படுத்துவார்கள். சிவாஜி கணேசனுடைய ஓட்டை ஒருவன் போட்டு விட்டான். அதை எப்படி போட முடிஞ்சது? அந்த மாதிரியெல்லாம் அங்கே ஏஜென்ட்டுகளை ஒரு 5:30 மணி வரைக்கும் பார்த்துட்டு மீதி எவ்வளோ ஓட்டு இருக்குன்னா போட்டு விடுவார்கள். இப்போ அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. எல்லாம் அட்டை வைத்திருக்க வேண்டும். நீ முதலில் வாக்காளராக இருக்க வேண்டும். ஒழுங்கான வாக்காளராக இருந்தால் தான் நீ வாக்களிக்க முடியும் என்ற நிலையை நோக்கி இந்தியா வந்து விட்டது. ஆகவே இதனால் பயப்படுகிறார் நம்முடைய ஸ்டாலின். அவரை பொறுத்தவரையிலும் இவரை போய் எனக்கு முன்மாதிரியான முதலமைச்சர் ஸ்டாலின் என்று தேஜஸ்வி சொல்கிறார் என்றால் ஒரு திருடனை தான் சொல்லுவான். அவன் நாட்டை பீகாரை வாழ்விப்பதற்காக அந்த குடும்பம் வந்தது. பீகாரை சுரண்டுவதற்கும் கொள்ளையடிப்பதற்காக வந்த குடும்பம் லல்லு பிரசாத் யாதவனுடைய குடும்பம். அவருடைய மகன் 3ஆவதாக பதவி பெறுகிறார். அவர் பெண்டாட்டி புருஷன் 2 பேருக்கும் பிறகு இப்பொழுது அவர் ஸ்டாலினை தான். நாட்டிலே நேரு ஆண்டு இருக்கிறார், ராஜாஜி, காமராஜர். அங்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ராஜேந்திர பிரசாத், சுஷேதா கிருப்ராணி, எவ்வளவு தகுதி வாய்ந்த மனிதர்கள் நாடாண்டு இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் முன்மாதிரி என்று சொல்லாமல் எனக்கு முன்மாதிரி ஸ்டாலின் தான் என்று சொன்னால், அப்படியானால் அவன் ஒரு கள்ளச்சாவி போடுறவன், நான் ஒரு கள்ளச்சாவி போடுறவன், எனக்கு சிறந்த முன்மாதிரி அவன் தான் என்று சொல்வது போல தான் பொருளே தவிர யாராவது சொல்லியிருக்கார்களா ஸ்டாலினை இவ்வளவு பெரிய வரலாற்று பொழுது யாரும் ஏற்றுவானா? அப்படியானால் பேசுகிறவனுடைய தரம் என்னவோ அதற்கேற்ற முன்மாதிரியாக தான் இவர்கள் இருப்பார்கள். அலிபாபாவும் 40 திருடர்களுக்கும் வீரப்பா தான் தலைவனாக இருக்க முடியும். என்ன இல்லை, இப்போது பிரசாந்த் கிஷோருடைய தோல்வி அப்படிங்கிறது மாற்றரசியல் வைத்து அப்புறம் 3வது கட்சியாக வந்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் நடைபயணம் செய்து பீகாருடைய கிராமங்கள்லாம் போய் சந்திச்சு, இவ்வளவு சந்திச்சும் மக்கள் அவரை ஏற்கல. ஆனால் 20 வருஷம் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமார் தான் ஏற்றுக்கொண்டார். நிதிஷ்குமார் ப்ரூவ்டு மேன். அவர் இன்டெகிரிட்டி உள்ள முதலமைச்சர் என்பது 20 ஆண்டுகளாக மெய்ப்பட்டிருக்கிறது. அவர் ஒன்றும் பணம் அடிப்பதில்லை, இதெல்லாம் செய்வதில்லை. தொடர்ந்து பதவியில் இருக்கிறாரே தவிர அவர் கூட்டணிகளை மாற்றி மாற்றி அமைத்துக் கொள்வார், எல்லாம் செய்வார். இந்த ஜோதி பாசுவோட ஸ்டேச்சருக்கு வந்திருக்காரு நிதிஷ்குமார் சொல்லலாம். ஆமாம், ஜோதி பாசுவுக்கு எப்படி ஒரு பெரிய மதிப்பு வங்காளத்தில் இருந்ததோ, பட்நாயக்கு எப்படி ஒரிசாவில் இருந்ததோ, அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கு இருக்காது.
அவர் 2 பேரும் சொந்த செல்வாக்கு வைத்திருந்தார்கள். இவர் கொஞ்சம் சார்ந்து அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்பதை தவிர பிஜேபி அங்கே வந்ததற்கும் முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ் இருந்தது தான் காரணம். வெறும் பிஜேபியினுடைய முதலமைச்சர் பேரை சொல்லியெல்லாம் அங்கே வர முடியாது. அது என்ன பிஜேபி ஆண்டாள் என்ன நிதிஷ் ஆண்டாள், நிதிஷானே ஆளுகிறார் என்கின்ற நிலைப்பாடு எந்த தப்பும் செய்ய விட மாட்டார். அவர் ஒரு முடிவெடுக்கிறார். நான் தைரியமாக முடிவெடுத்ததுக்கு கள்ளுக்கடையை நீக்கியது தான் அடிப்படை. யார் செய்வார்கள்? ஒரு வறுமையான மாநிலத்தில் 60,000 கோடி வருமானத்தை யார் இழப்பார்கள்? நீ இழப்பாயா? அவன் இந்த காரணமெல்லாம் சொன்னான்னா தீவளையத்திற்குள் இருக்கிற கற்பூரம் இது சுற்றி மதுவிலக்கு இல்லாத போது நாம் மட்டும் மதுவிலக்கு வைத்திருந்தார். இதெல்லாம் சும்மா சினிமா வசனம் தான் நீங்கள் பேசினீர்களே தவிர அவன் அதெல்லாம் பேசவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது, ஒரிசாவில் எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிறது. கற்பூர வளையத்திற்குள் அவன் சூடமாகத்தான் இருந்தான். அது எரியவில்லையே. எப்பொழுதும் ஒரு 2-3% கள்ளச்சாராயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். அது நான் காங்கிரஸ் ஆட்சியில் மதுவிலக்கு இருந்தபோதே பார்த்துருக்கிறேன். இல்லை, மது இருக்கும்போதே கள்ளச்சாராயம் இருக்கு. மது இருக்கும்போது கள்ளச்சாராயம் இருக்கிற போது இல்லாதது. அதுக்கு என்ன காரணம் என்றால் இவர்களுக்கு அறிவில்லை. 200 ரூபாய்க்கு நீ குவார்டர் விற்கின்ற போது 20 ரூபாய்க்கு குடிக்க விரும்புகிறவன் கள்ளச்சாராயத்துக்கு தான் போவான். ஆகவே கள்ளச்சாராயத்தை நீக்குவதற்காக நல்ல சாராயம் கொண்டு வருகிறேன் என்கிற வாதம் சரியான வாதமே இல்லை. எல்லாம் உங்களுடைய வாதம் பூரா இல்லாஜிக்கல். இப்படித்தான் உங்களுடைய தகப்பன் காலத்திலிருந்து நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நான் இதை திறந்து விடுகிறேன், அரசுக்கு வருமானம் வரும், அவன் நல்லதை குடிப்பான், சாக மாட்டான் என்று சொன்னீர்கள். அப்பொழுதும் அவன் நல்லதை குடிப்பதற்குரிய வழிவகையை நீங்கள் ஏற்படுத்தவில்லை. சீமை சாராயம் தான் எல்லா மக்களுக்கும் உரியது என்று 200 ரூபாய்க்கு விற்கிறீர்கள். எப்படி அவன் குடிப்பான்? அவனுக்கு 20 ரூபாய்க்கு வேண்டும். அது கல்லை சிறக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாதாரண நாட்டு சாராயத்தை அவன் குடிக்கும்படி செய்ய வேண்டும். அதை அரசின் தரத்துக்கு கட்டுப்படுத்த வேண்டும். ஆக முழு குடிகாரர்களாக அவர்கள் மாறுவதற்கு தான் வழி ஏற்படும். ஆகவே நீ வைத்த வாதங்கள் அதற்குரியதல்ல. முற்றிலுமாக நீக்கு. எப்பொழுதும் 10%, 5% பழகியவன் இதிலிருந்து விடுபடுவதற்கு சாவுதான் விடி. அவன் செத்த பிறகு புதிய தலைமுறைகளை காப்பாற்றலாம். எதையும் உங்களுக்கு யோசிக்க தெரியாது. நீங்கள் நடத்துவது ஆட்சியே கிடையாது. இப்போ அங்கே நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியும் ஜெயித்திருக்கிறது. இப்போ இங்கே தமிழகத்தில் தேர்தல் வர இருக்கு. ஸோ இங்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி. இப்பொழுது விஜய் கடை கலந்து போயிருப்பார். காங்கிரஸை சேர்த்து கொண்டு விட்டால் வந்து விடலாமா என்கின்ற எண்ணமெல்லாம் ஓய்ந்து போய்விடும். இப்போ காங்கிரஸ் சேராதுங்கிறீங்க? காங்கிரஸ் சேராது. இனிமேல் காங்கிரஸை சேர்த்து கொள்வதற்கு முந்தைய ஆர்வம் இருக்காது. 5% வாக்கு தான் காங்கிரஸுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு அவ்வளோதான் வாக்கு எண்ணிக்கை. காங்கிரஸ் என்கின்ற பெயருக்கு தான் இன்னும் மதிப்பு இருக்கிறதே தவிர அந்த வாக்காளர்கள் இவ்வளவுக்கும் சேர்ந்து 5% தான் வாக்களிக்கிறார்கள். அதுவும் தெற்கே தான் அதிகமாக வாக்களிப்பார்கள். காமராஜ் பிறந்த களம் என்கின்ற காரணத்தினால். ஆகவே இது ஒன்றும் காங்கிரஸை சேர்த்துக்கொள்வது என்பது தவறான முடிவு என்று நான் சொல்லவில்லை. அவர் சேருவதினாலே உன்னை பயமுறுத்தி அங்கே வாக்கு அதிக சீட்டு பெறுவதற்கு முயல்வார்கள். சரியாக வரவில்லை என்றால் உன்னோடு சேர்ந்து என்ன செய்ய போகிறார்கள்? உனக்கு ஒரு 10% வாக்கு இருக்கும், அவனுக்கு ஒரு 5% வாக்கு இருக்கும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெல்ல மாட்டீர்கள் என்கின்ற நிலை வந்தால் எப்பொழுதும் தேர்தல் சமயத்தில் ஒருவனை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியமாக கருதப்படுமே தவிர யார் வர வேண்டும் என்று எந்த மக்களும் எப்பொழுதும் சிந்திப்பதில்லை. இங்கே தேஜஸ்வி வரக்கூடாது என்று சிந்தித்தார்கள். ஆகவே நிதிஷ் ஆட்சிக்கு வந்தார். லாலு ஆட்சி காட்டாட்சி மறுபடியும் திரும்ப வரக்கூடாது என்று நினைத்தார்கள். இங்கே ஸ்டாலின் ஆட்சி போக வேண்டும், இது இவ்வளவு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்று முடிவு செய்கின்ற போது அதற்கு மாற்று யாரால் ஹூ கேன் ரீப்ளேஸ் ஹிம் என்று தான் சிந்தனை வருமே தவிர அப்புறம் புதிதாக ஒருவனுக்கு முயல்வோம் என்பதெல்லாம் சும்மா ஒரு 10-5% பேர் செய்கின்ற முயற்சிகளை தவிர திமுக வரக்கூடாது என்பதுதான் பிரதானமாக இருக்கும். திமுகவுக்கு மாற்றாக வலிமையான கூட்டணியாக அதிமுக கூட்டணி தான் இருக்கிறது என்ற நிலைமையில் மறுபடியும் அதை கொண்டு வந்து விடுவார்கள். ஜெயலலிதாவை கருணாநிதி அகற்றினார், கருணாநிதியை ஜெயலலிதா அகற்றினார். 2 பேரும் படுமோசமாக தோற்ற காலங்களெல்லாம் உண்டு என்றாலும் அப்படித்தான் இருக்க முடியும். ஒருவேளை இந்த தேர்தல் இது சுயக்க பாடத்திலிருந்து விஜய்க்கு ஒருவேளை மனமாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எப்படி? ஒன்றும் தெரியாது. அந்த அவன் ஒரு மோசமாக அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒருத்தனை வச்சுருக்கிறார். அதுக்கு பிரசாந்த் கிஷோரே வச்சுருக்கான். அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, இவனுக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற வேட்கை இருக்கிறது. இதற்கேற்ப அவன் உத்தி வகுக்கிறான். காங்கிரஸை எழுப்போம், அவனை எழுப்போம், அவனை எழுப்போம், வருவான், இவன் வருவான் என்றெல்லாம் சிந்திக்கிறார்களே தவிர காங்கிரஸும் இவனை வைத்து இடங்களை கூடுதலாக பெறலாமா என்று பார்க்கிறார்களே தவிர யாரோடு சேர்ந்தால் அதிக பலன் கிடைக்கும் என்று அவர்களும் யோசிப்பார்கள். இவர் வைத்திருக்கிற வாக்கு வங்கி போதாது.
இப்பொழுது திமுகவை விட்டுவிட்டு அதிமுகவோடு காங்கிரஸ் சேர்வது என்பது வேறு, ஆனால் விஜயோடு சேர்வது என்பது வேறு. எஸ்ஐஆர் என்கின்ற இந்த புதிய வாக்குப்பதிவு முறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறேன் என்கிறார். அதற்கான காரணத்தை உனக்கு சொல்ல தெரியுமா? நான் சொல்லுகிறேன், அதில் என்ன பிழை இருக்கிறது? இது உறுதிப்படுத்தப்பட்டு விடுகிறது. இடம் மாறியவர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள், செத்தவர்கள் நீக்கப்பட்டு விடுவார்கள். இதை தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் சிரமமானது. படிக்காதவர்களுக்கு யாரையாவது வைத்து கொண்டு தான் அதை செய்ய வேண்டும். வருகிறவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். இதில் என்ன, நானும் தொடர்ந்து வாக்காளனாக இருக்கிறேன், இன்னும் இடத்தில் இருக்கிறேன். இடம் மாறிவிட்டால் அந்த இடத்தை நாம் சொல்லிக்கொள்ளலாம். ஒன்றும் ஏதோ அந்த கரூருடைய எம்பி ஏதோ ஒரு பெரிய பூதத்தை காட்டுவது போல் இந்த படிவத்தை காட்டி சொன்னார். நான் கூட இதில் என்னென்னமோ இருக்கும் போல் இருக்கிறது. ஒன்றுமே இல்லை. 15 மணிக்குள்ளேயே நம்முடைய பெயர், நம்முடைய உறவினர் பெயர், அவருடைய பாகம், அவருடைய பிரிவு, அவருடைய வாக்காளர் பட்டியலில் அவருடைய எண் என்ன, அவருக்கு நமக்கு என்ன உறவு. ஆகவே இவரும் வாக்காளர், என்னுடைய உறவினரும் வாக்காளர், 2 பேரும் வாக்காளர்கள் என்றால் அது முடிவாகி விடுகிறது. என்னுடைய குடியுரிமையை சரிவு செய்தல் என்று சொல்கிறார்கள். அது ஒரு விதத்தில் இது உண்மைதான். குடியுரிமையை படி வாக்களிப்பது என்பது நியாயமானது தானே. ஏன் நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாய்? இதுவரை நீங்கள் எல்லாம் திருட்டு ஓட்டம் போட்டது இனிமேல் முடியாது. இதற்கு போய் ஆர்ப்பாட்டம் செய்கிறார் இந்த விஜய் என்றால் அவருக்கு நல்லதா என்றும் தெரியாது, கெட்டதா என்றும் தெரியாது. எவனையோ சம்பளத்துக்கு வைத்திருக்கிறார், அவன் ஒரு முட்டாள். சம்பளத்துக்கு வைத்திருக்கிற அந்த ஜான் ஆரோக்கியம், அவன் பாமகவை கவிழ்த்துட்டு வந்தவன். ஒரு வீடு கட்ட போனால் அந்த இன்ஜினியர் ஏற்கனவே எந்த வீட்டை கட்டியிருக்கிறார் என்று கேட்போம். அந்த வீடு இது பிரமாதமாக கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அவரை வைத்துக்கொள்வோம். இல்லாவிட்டால் இவரை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று நாம் நினைப்போம். எப்பொழுதும் நமக்கு இன்னொருவன் தான் உதவி செய்தாக வேண்டும், சரிபார்க்க வேண்டாமா? நீ பாமகவை கவிழ்த்து விட்டு வந்தவனை நீ பழைய வரலாறை கேட்டால் அவர் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்று சொன்னார். 5% வாக்குகள் தான் பெற்றார்கள். 25% கூட பெற முடியாது. வெறும் 5% வாக்கோடு பாமக கதை முடிந்தது. இப்பொழுது அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறார். கோடிக்கணக்காக சம்பளம் பேசிக்கொண்டு இன்னொரு பாமகவாக இதை ஆக்குவார். இவருக்கு சரியா சரியில்லையா என்று சிந்திக்கவே இவருக்கு தெரியாது. இப்பொழுது தங்கத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. தங்கத்தில் 24 கேரட் தங்கத்தினுடைய உறைவு மேலே இருக்கும் கல்லில், அதற்கு நிகராக இருக்கிறதா என்று நமக்கு காட்டுவார்கள். அதே அளவு அந்த மஞ்சள், அந்த உரைக்கின்ற போது அது தன்மை எல்லாம் அப்படி தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் நாம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள முடியாது. வீடு கட்டுவதற்கு இன்னொரு ஒன்று வேண்டும், தங்கம் வாங்குவதற்கு உரைத்து பார்ப்பதற்கு இன்னொரு ஒன்று வேண்டும். நாம் எந்த துறையில் இருக்கிறோமோ அது நீங்களாக மற்றவை எல்லாமே ஒரு அளவுக்கு சரிபார்த்து அல்லது தெரிந்தவர்களை கொண்டு சரிபார்த்து அப்படித்தான் நாம் செய்து கொள்ள முடியுமே தவிர அது நம்முடைய விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. இப்பொழுது பாருங்கள் காங்கிரஸ் வருகிறது என்று உடன் பதட்டம் ஏற்படுகிறது. பதட்டம் ஏற்படும், என்ன கொஞ்சம் வாக்கு எண்ணிக்கை கூடும், அவ்வளோதான். ஒரு சுவையான செய்தி, நம்மளுடைய திமுக அமைச்சர் KN நேரு அவர்கள் திருப்பதிக்கு 44 லட்சம் டொனேஷன் பண்ணியிருக்கிறார். அவர் தனதில், ஆமாம், அவருடைய 44 லட்சம் டொனேஷன் பண்ணியிருக்கிறாரு. அது டொனேஷன் பண்ணால் எப்போவுமே அந்த டிஜிட்டல் இதில் அவங்க பேர் போடுவாங்க. அந்த மாதிரி பேர் வெளியாச்சு. அது செய்தியாளர் கேட்கும்போது ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவர் என்ன நினைக்கிறார் என்றால், திமுகவில் பகுத்தறிவு கொள்கையெல்லாம் போய் பல காலமாகிவிட்டது. அது ஒன்றும் பெரிய சிவாஜி கணேசனை திருப்பதிக்கு போய் வந்ததற்காக கட்சியை விட்டு நீக்கி விட்டார்கள். திருப்பதி கணேசா என்று சொல்லி அந்த காலத்தில் இவரை பற்றி சோறுட்டி அடித்தார்கள். ஒரு பகுத்தறிவு இயக்கத்தில் இருந்து கொண்டு நீ திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு வருகிறாயே என்பது பெரிய குற்றமாக்கப்பட்டது. இப்பொழுது எல்லாரும் போகிறார்கள், வருகிறார்கள். நம்முடைய சேகர் பாபுவெல்லாம் ஐயப்பன் கோயிலில் குடியிருக்கிறார். ஆகவே இதிலேருந்து என்ன தெரிகிறது என்றால், திருப்பதி வெங்கடாஜலபதி நம்மை இந்த ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றி விடுவார் என்று நேரு நினைக்கிறார். ஆகவே திருப்பதி வெங்கடாஜலபதி நேருவை காப்பாற்றி விட்டால் மக்களுக்கு கேடு செய்தவராவார். மக்களுக்காக நேருவை தண்டித்தால் அவருடைய கடவுள்தன்மை மாறாமல் இருக்கும். அவ்வளோதானே தவிர நான் என்ன இவ்வளவு பெரிய நெடிய உருவமாக நின்ற கோலத்தில் நம்முடைய வெங்கடாஜலபதி திருப்பதியில் இருப்பது, கிடந்த கோலத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார், நின்ற கோலத்தில் திருப்பதியில் இருக்கிறார், நேருவை காப்பாற்றுவதற்காக இருக்கிறார். இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஒரு பகுத்தறிவு இயக்கம் எத்தகைய மூட நம்பிக்கைகளை உருவாக்கியிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளால் KN நேரு தீ மிதிப்பார். ஆனால் நம்முடைய சட்டங்கள் இந்த 31 நாளில் பதவி போய்விடும் என்கின்ற சட்டம் எனக்கு தெரிய மோடி கொண்டு வந்த சிறந்த சட்டம். ஏனென்றால் இதில் தவறெல்லாம் நடக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். 5 ஆண்டு தண்டிக்கப்படக்கூடிய ஒருவன்
31 நாள் சிறையில் இருந்தால் அவன் சிறையிலே வைத்தால் எத்தனை தடவை வேண்டுமானாலும் 1.5 ஆண்டு இருந்துவிட்டு திரும்பி வந்து விடுகிறார். அப்பானா சிதம்பரம் போகிறார், மகன் போகிறான், ஆவண்ணா ராஜா போகிறார், கனிமொழி போகிறார், செந்தில் பாலாஜி போகிறார், எல்லாம் போயிட்டு திரும்பி வந்து மந்திரியாக ஆகி விடுகிறார்கள். ஆகவே இவனுடைய நச்சுப்பல் சிறைக்கு அனுப்புவதல்ல பதவி. அந்த நச்சுப்பல்லை பிடுங்கி விட்டால் பாம்பு நெடிய புழுவாகிவிடும். ஆகவே இந்த 31வது நாள் அவனுடைய பதவியை போக்கிவிட்டால் அவன் 10 ஆண்டுகள் வழக்கு நடத்தட்டான், அவன் 30 ஆண்டுகள் நடத்துவான். 30 ஆண்டுகள் வழக்கு நடத்துவான். அவன் எந்த கட்டத்திலும் அவன் தண்டிக்கப்பட மாட்டான். கண்ணதாசன் இதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. திருடனும் அரகரா சிவசிவான்னு தான் திருட போகிறேன், மாட்டிக்கக்கூடாதுன்னு. சீட்டாடுறவன் சீட்டை பெறட்டும் முன்பு முருகனை கும்பிட்டுட்டு தான் சீட்டை பெறட்டுறான். பேசி இருக்காளே நல்ல கிராக்கியாக கிடைக்கணும்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு தான் அவளும் உண்டானையை வெடிக்கிறா. இப்படி கொலைகாரன் இருக்கானே அவன் அறிவாளை தீட்டுறது எந்த சாட்சியத்துக்கும் நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறான். இப்படி அவ்வளவு பேர் வேண்டாம், உங்களுக்கு உதவி செய்திருக்கா கடவுள் இருக்காரு அவ்வளவு அது அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். திருடனும் அரகரா சிவசிவா என்று தான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனும் சீட்டை புரட்ட முன் தெய்வத்தை வணங்குகின்றான். முரடனும் கொலைகாரனும் முரடனும் அறிவாளில் காரியம் பார்க்கும் முன் முதல்வனை வணங்குகின்றார். முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முதல்வனை கூவுகின்றாள். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வமா அது என்று கேட்கிறார். வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என்ன தெய்வம்? ஆகவே நம்ம வெங்கடாஜலபதி 2000 ஆண்டுகளாக நெடியோனாக திருப்பதியில் இருக்கின்ற ஒருவர். நம்முடைய கேஎன் நேருவுக்கு உதவி செய்ய 44 லட்சம் அவருக்கு பரவாயில்லை என்றால், நான் சொல்கிறேன் நேருவை விட மோசமான கரப்ட் காடு வெங்கடாஜலபதி தான். அதாவது 44 லட்சம் கொடுக்குறவனுக்கு நம்ம உதவாமல் இருக்கலாமான்னு அவர் நினைச்சார்னா, பணம் அவருக்கு பொருட்டாக என்று கேட்கிறேன். பணம் என்பது நமக்கு தான், கரன்சி என்பது மதிப்புடை. ஆகவே தெய்வத்தினுடைய அடையாளம் தான் வெங்கடாஜலபதி. தெய்வம் என்பது உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற ஒன்று. அது தீமைக்கு எதிராகவும் நன்மைக்கு ஆதரவாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே தான் நாம் அதை வணங்குகிறோமே தவிர, இவர்களை போன்றவர்களுக்கு உதவுவதற்காக தெய்வம் இருக்கும் என்றால் நான் சொல்கிறேன், பெரியாரை விட மிகச்சிறந்த நாத்திகர்களாக நாம் தான் ஆக வேண்டும். அது நேருவுக்கு உதவுவது நெடியோனுடைய கடமை என்றால், நெடியோன் காலப்போக்கில் சிறப்பிழந்து விடுவார். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார்.